ஏய் வழிவிட்டு தம்பி நிறுத்தாத. என்ன வேணாலும் செய்யட்டும், அதை பத்தி கவலை. மக்கள் நம் பக்கம். கொஞ்சம் ஒதுங்கிப்பா, கொஞ்சம் வழி விடுங்க ஆம்புலன்ஸ் போறதுக்கு. கொஞ்சம் ஒதுங்கிப்பா. தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதோட கொஞ்சம் வழி விடுங்க ஆம்புலன்ஸ் போறதுக்கு. விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். விவசாயிகள் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட்டை இயக்கி நீர் பாய்ச்சலாம். அதுவும் அதிமுக ஆட்சி செஞ்சோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஷிப்ட் முறையில் இந்த மின்சாரத்தை விவசாயிகளுக்கு வழங்கிக்கிட்டு வருதா தகவல். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கிடைக்கும். அதே போல விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் கூட்டுறவு சங்கத்தில் தள்ளுபடி செய்யப்படும். திமுக ஆட்சியில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பில் 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு சங்கத்திலே அவர்கள் அதை வைத்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், அவர்கள் அனைவருக்கும் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? நம்முடைய ஆட்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு செயினை எடுத்து 3 வெட்டி ஒரே குடும்பத்தில் 3 பேர் மேலே கூட்டுறவு சங்கத்தில் வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரான உடனே வழிவிடுப்பா, வழிவிட்டுருங்க, போயிட்டு போகுது. கொஞ்சம் வழிவிட்டுருங்க தம்பி, வழிவிட்டுருங்க, கொஞ்சம் வழிவிட்டுருங்க தம்பி, வழிவிட்டுருங்க. ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டுருங்கப்பா. ஏய் வழிவிட்டு தம்பி நிறுத்தாத, போகட்டும், போங்க போங்க, கொஞ்சம் வழியிடுங்க, போகட்டும். என்ன வேணாலும் செய்யட்டும், அதை பத்தி கவலை. மக்கள் நம் பக்கம்.